ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கீ ரைஸ் வித் வெஜிடபிள்ஸ் குருமா தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள்ஸ் குருமாவும் கீ ரைஸும் நல்ல காம்பினேஷனாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுமே. இந்த உங்களுக்கு ஷேர் பண்ணலான்றக்காக இன்றைக்கி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் குருமாவும் கீ ரைஸும் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மொத்தமாக நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒன்று ஒன்றா நான் போடும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்க மட்டும் பார்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். ஒரு குக்கர் நம்ம எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். ஃபஸ்ட்டு வெஜிடபிள் குருமா தான் செய்ய போகிறோம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம். சோம்பு போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த எடுத்து வச்சுக்க பொருளெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த போட்ட பொருளெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் நல்லா பொலிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா கையில் எடுத்து நம்ம பிசைஞ்சு போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு அப்போ தான் தனித்தனி லேயராக கிடைக்கும், சீக்கிரம் நமக்கு வதங்கும். அதுக்காக கையில் எடுத்து நம்ம போட்டுக்கிறோம். நல்லா கரண்டியெல்லாம் நல்லா வதக்கி விடுவோம். கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், சீக்கிரம் வதங்கிடும். நல்லா கலரி விட்டுக்கலாம் கரண்டியை வச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ் குருமா தான் வைக்க போகிறோம். அதுக்குரிய பொருள் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளி நல்லா சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு முக்கியமாக வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்க நீல வாக்கில் நறுக்கி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நீங்களும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 3 சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் காஞ்ச பட்டாணி எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 5 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்ச பட்டாணியும் சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு ஒரு 6-7 பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 உருளைக்கிழங்கு நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 1/2 கேரட்டை நறுக்கி போட்டிருக்கேன். வீட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், கொஞ்சம் காரமாக இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கலாம். நல்லா வெஜிடபிள்ஸோடு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம குருமாவுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் 2 சில்லு தேங்காய் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்து நம்ம அதோடு சேர்த்து நல்லா அரைச்சி போட்டிருக்கோம். நல்லா சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சோட அந்த தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு, அதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம். காலிஃப்ளவர் மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு 1/2 வேக்காடு வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த வேக வச்ச காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாத்தையும், வெஜிடபிள்ஸும் நம்ம போட்ட மசாலா எல்லாத்தையும். ரொம்ப கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு குக்கரில் விசில் போட்டு நம்ம வேக விடுறதுக்குள்ள தண்ணி நமக்கு கிரேவியாக ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை போட்டு நல்லா மூடிக்கலாம். ஒரு 2 விசில் வந்துச்சுன்னா போதும். என்ன பட்டாணி போட்டுக்கிறதுனால கொஞ்சம் வேகம் தான், அதனால் 2 விசில் வந்துச்சுன்னா போதும். 2 விசில் கிட்ட நல்லா வந்துருச்சு. நல்லா ஸ்மெல்லு வருது. அந்த குக்கரோட ஏர் வெளியில் வரும்போது குருமாவோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கீ ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நாம் இன்றைக்கி சீரக சம்பாவில் தான் இன்றைக்கி கீ ரைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்குவோம். ஒரு காப்பி அளவுக்கு நான் இன்றைக்கி ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறணும். கீ ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் வதக்கணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இருக்கலாம். சீரக சம்பா ரைஸில் தான் பண்ணணும்னு கிடையாது, பாஸ்மதி ரைஸ் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பெரிய குக்கர் வச்சுக்கலாம். கீ ரைஸ் பண்ணுற அளவுக்கு தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இன்றைக்கி கீ ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நம்ம நெய் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்க்கல, என்னோடய பசங்களுக்கு பிடிக்காது அப்படின்றதுக்காக. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த நெய்யிலேயே வெங்காயத்தை நல்லா கையிலே பிசைஞ்சு போட்டுக்கலாம். சீக்கிரம் நமக்கு கொஞ்சம் வதங்கும், நல்லா லேயராகவும் கிடைக்கும். அதுக்காக நம்ம கையிலே எடுத்து பிசைஞ்சு போட்டுக்கலாம் எல்லா வெங்காயத்தையும். நல்லா கரண்டி வச்சு நல்லா வெங்காயத்தில் நல்லா கலரி விட்டுக்கலாம்.
நெய் சாதத்துக்கு நம்ம காரம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும் தான் போட போகிறோம். நான் பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்கும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நீல வாக்குன்னு நறுக்கி அதேமாதிரி போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த தக்காளி ரொம்ப போடக்கூடாது. ஒரு அரை தக்காளி அப்படி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப போட்டால் நம்ம கலர் மாறிடும், நல்லாவும் இருக்காது. தக்காளி போட்டு ரொம்ப வதக்க கூடாது, லைட்டாக வதக்குனா போதும். எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். அடுத்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா போட்டு தான் நல்ல ஒரு நெய் சாதத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் ஃபஸ்ட் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நம்ம ஒரு கிளாஸ் நான் இன்றைக்கி ரைஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் நான் ஊற்றிருக்கேன். இப்போ தேங்காய் பால் எடுத்திருக்கேன் நான். அந்த பால் எடுத்து நம்ம அதை ஒரு அரை டம்ளராக எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். நெய் சாதத்துக்கு தேங்காய் பால் ஊற்றினா அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் தேங்காய் பால் நம்ம சேர்த்துக்கணும். அதனால் 1/2 கப்பு நம்ம தேங்காய் பாலும் சேர்த்துக்கிட்டோம். அதில் குக்கரை நல்லா மேலோட்டமாக மூடி வச்சு அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்ச சீரக சம்பா ரைஸை நம்ம எடுத்துகிட்டு வந்ததை அதில் நம்ம போட்டுக்கலாம். அந்த தண்ணியில் தண்ணி இல்லாமல் போடுவேன். நம்ம ஆல்ரெடி நம்ம நல்ல மெஷர்மெண்ட்டோடு தான் நம்ம போட்டிருக்கோம். எல்லா ரைஸையும் போட்டாச்சு. நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கொதிக்கணும். அந்த ரைஸும் நமக்கு அந்த ஊற்றின பால் தண்ணி எல்லாமே நமக்கு மிக்ஸ் ஆகி நல்லா வேகணும். ரைஸ் நல்லா லைட்டாக வெந்திருக்குது. மேலே குக்கர் மூடியை போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுவோம். நம்ம விசில் போடக்கூடாது. விசில் போடாமல் நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டோம். நமக்கு நல்லா வெந்துடும். ஸ்லோவிலேயே அரிசி நமக்கு உடையாது. அதனால் ஸ்லோவில் வச்சு நல்லா வேக வைப்போம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தண்ணி கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் ரைஸ் கொஞ்சம் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். நம்ம தம்மு போட்டால் கரெக்டாக இருக்கும் இந்த பக்குவம். நம்ம லைட்டாக நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த ஃப்ளேவருக்காக தான். ஸோ நல்லா நம்ம குக்கரை போட்டு ஃபஸ்ட் நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். விசில் போடக்கூடாது. நம்ம தம்மு தான் போட போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம தம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கோம் விசில் போடாமல். ஒரு வேஸ்ட் தோசை பேன் ஒன்று எடுத்துக்குவோம். அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க குக்கரை தூக்கி அந்த பேன் மேலே வச்சுக்கணும். வெயிட்டுக்கு நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம். நான் இன்றைக்கி பூண்டு நசுக்குவோம்ல அந்த கல்லை தூக்கி நான் வெயிட்டுக்கு வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட அந்த தோசைக்கல்லும் அந்த அடுப்பு ஆன்லேயே இருக்கணும். நல்ல ஹீட்டாக இருக்கணும். 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நம்ம நார்மலாக அப்படியே வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சு தான் நான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரைஸ் எப்படி குக் ஆகிருக்குன்னு பார்ப்போம். நல்ல கொத்தமல்லி புதினாலாம் ஒரு மாதிரி வேறு கலரில் ஆகிடுச்சு. நல்லா குக்காக இருக்குது ரைஸுமே. நல்ல உதிரியாக இருக்குது பாருங்கள் அந்த ரைஸே. தேங்காய் பாலும் அந்த ஊற்றின நெய்யுமே நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்குது. ஒரு பிரியாணி டேஸ்ட் லெவலில் இருக்கும் இந்த நெய் சாதம். ஸோ இப்போ நம்ம வச்ச குருமா எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசில் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குருமாவும் நல்லா வெந்திருக்குது. நம்ம அவ்வளோ தண்ணி ஊற்றணும் பார்த்திங்களா, தண்ணிலாம் ட்ரை ஆகிடுச்சு. குருமாவும் நல்ல ஸ்மெல் இருக்குது. நம்ம லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி உங்களுக்கு கீ ரைஸும் ஒரு நல்ல காம்பினேஷனில் வெஜிடபிள் குருமாவும் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.